அனைவருக்கும் வணக்கம். விருப்பும் வெறுப்பும் உருவாகும் இடமே உயர்வு, தாழ்வு என்று பார்ப்பதினால்தான். ஆதலால் விருப்பு, வெறுப்பில் இருந்து தப்பிக்க வேண்டுமென்றால், கண்டிப்பாக அனைத்தையும் சமநிலையோடு பார்க்க வேண்டும். அனைத்தையும் சமமாக நேசிக்க வேண்டும். வெற்றி, தோல்வி, புகழ், இகழ், பணக்காரன், ஏழை, ரொம்ப அழகா இருக்கான், ரொம்ப அசிங்கமா இருக்கான். எல்லாத்தையுமே சமமா நேசிக்கும்போது மட்டும்தான் உண்மையான பிரேமை அங்கே வெளிப்படும். மாறாக நீ ஒன்றை உயர்வாகவோ, ஒன்றை தாழ்வாகவோ பார்த்து விடும்போது, உயர்வான பொருளிலே விருப்பும், தாழ்வான பொருளிலே வெறுப்பும் வந்தடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்பது ஒருபுறம் இருக்க, குரு என்ற ஒரு குருவை, ஞானிகளை, மகான்களை நாம் உயர்வாக பார்க்க வேண்டுமா, கூடாதா என்று இன்னொரு பக்கம் ஒரு சர்ச்சை எழுகிறது. ஏன்னா உண்மையில அவங்க எல்லாம் மகான்கள்னு சொல்லும் போதே உயர்ந்தவர்கள். உயர்ந்தவர்களை உயர்ந்தவர்களாக காண வேண்டும் அல்லவா? நீ எல்லாத்தையும் சமமா பாரு அப்படின்னா, அதை எப்படி சமமா பார்க்க முடியும்? ஒரு அஞ்ஞானியாக ஒவ்வொரு நொடியும் அல்லல் பட்டு துடித்துக் கொண்டிருக்கும் நான், எப்பேற்பட்ட இன்னல்களிலும் ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அவர் எங்கே? நான் எங்கே? அவரை எப்படி நான் எனக்கு சமமாக நான் காண இயலும்? அதனால உயர்வா தானே பார்க்கணும். டேய் உயர்வா பார்க்காதடா, உயர்வா பார்த்தா விருப்பு வந்துரும். அது அடிக்ஷன் வந்துரும். எதிர்பார்ப்பு வந்துரும். என்ற இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறது தான் கேள்வி. எனிவே, இப்போ குரு அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட நம்ம கொண்டு வர்றோம். குருன்னா யாரு? அப்போ எந்த நேரமும் பேரானந்தத்தில் திளைத்துக் கொண்டிருப்பவர்கள், அன்பின் சிகரங்கள், அனைவரையும் ஒன்றாகவே பார்க்க தெரிந்தவர்கள், தன்னை உயர்வாக என்றுமே நினையாதவர்கள். அதாவது உச்சகட்ட உயர்வில் இருந்தாலும் அவர்கள் தன்னை உயர்ந்தவர்களாக நினைக்க தெரியாதவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அகங்காரம் அற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ எவ்வளவு மட்டமான மனிதனை கூட தனக்கு சரிநிகர் சமானமாக அன்பு காட்டும் வல்லமை கொண்டவர்கள் என்ற அடிப்படையில அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு பாக்குறோம். அப்போ என்னுடைய நோக்கம், இலக்கு, என்னுடைய கோல் எல்லாமே என்னது அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு பிரம்ம நிலையை அடைவது, அங்கே ஆழ நிலையை அடைவது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உயர்வாக நான் கண்டால்தான் அவரை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கொண்டு நான் அவரை போல் ஆக முடியும் என்பதாக வருகிறது. ஸோ தேர்ஃபோர் அவர்களை உயர்வாகத்தான் காண வேண்டும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இருந்து நீங்க எல்லாருமே யோசிச்சிருக்கீங்க. ஓகே தான், குருவை கண்டிப்பா உயர்வா தானே பார்த்து ஆகணும். இது என்னடா டவுட் இருக்கு, குருவை உயர்வா பார்க்கலாமான்னு ஏன்டா கேள்வி கேட்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கேட்கிறோம். பட் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமே நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் கேட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு அர்த்தம் இருக்கிறது. என்ன இருக்கு அப்படின்னா, குருங்கிறது சாதாரண வார்த்தை இல்லைங்க. எல்லாரும் ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ணிடுறாங்க. குரு அப்படின்னுட்டாலே, அவரோடு நீ ஐக்கியப்பட துணிந்து விட்டாய் என்று அர்த்தம். சரணாகதி செய்து விட்டாய் அல்லது செய்ய நீ தயாராகி விட்டாய் என்று அர்த்தம். ஒரு கிரேட் ஆஸ்பெக்டா இருக்கக்கூடியவர்களை மட்டும்தான் நீ குரு என்ற வார்த்தையை கொண்டு அழைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள். என் அஞ்ஞான இருளை நீக்கி எனக்கு ஒளி விளக்கை தருபவர். அது எப்போ? அவர் ஒளியாக இருக்கின்ற காரணத்தினால் அதை செய்ய வல்லவர். அது எப்போ எகெயின்? அவரிடம் நான் சரணாகதி செய்தார். ஏன்னா அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குதான். பட் அப்ப கூட நான் அவர்கிட்ட சரணாகதி செய்தாதான் அந்த ஒளி இந்த இருளை நீக்க முடியும் என்ற ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும்போது, அவரை பிரகாசமாக நீ காண்பது உண்மை எனில், உன்னை இருளாக நீ காண்பது உண்மை எனில், அவரிடம் நீ சரண் புக வேண்டும் என்ற முழுமையான தீர்மானத்திற்கு வந்து விடுவாய் எனில், அப்போது நீ அவரை உயர்வாக காண்பதில் எந்த விதமான குழப்பமும் ஏற்படாது. சரியா? அப்ப என்ன சொன்னோம்? உயர்வா பார்த்த விஷயத்துல உனக்கு ஆசை வந்துரும் அப்படின்னு சொன்னோம். அடிக்ட் ஆயிடுவ, அது டேஞ்சர் அப்படின்னு சொன்னோம். அது என்னது அடிக்ஷன், சரண்டர் ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடிக்ஷன் என்பது உன்னிடத்திலிருந்து நான் உருவ நினைப்பது. அதாவது உன்னிடம் நான் என்ன சொல்றது?
உனது சேவையை நான் அனுபவிக்க நினைக்கும் போது அடிக்ஷன் அர்த்தம். ஒரு பொண்ணுட்ட ஒருத்தன் அடிக்ஷன் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா, அந்த பெண்ணை இவன் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அடிக்ஷன் ஆறது. தன்னை அந்த பெண் அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பதற்காக அல்ல. தன்னை அந்த பெண் அனுபவிக்க வேண்டும்னு நினைச்சா அதுக்கு பேரு சரணாகதி. அப்ப குரு கிட்ட நீ சரணாகதி பண்ற அப்படின்னா, குருவுக்கு என்னையே நான் அர்ப்பணம் செய்கின்றேன் அப்படிங்கிற மாரி வருது சரணாகதி. அடிக்ஷன்னா என்ன? எனக்கு அவர் ஏதாவது செய்யணும். எதிர்பார்ப்பு. என்ன நல்லா அவர் வச்சுக்கணும். அப்படிங்கிற மாரி வரும்போது அதுக்கு பேரு அடிக்ஷன் அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்போ உயர்வா பார்க்கும்போது அடிக்ஷன் வர சான்ஸ் இருக்கு. அதனால நீங்க உயர்வா பார்க்காதீங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், குருவை உயர்வாக பார்க்கலாம் என்று சொல்வதன் காரணம் என்ன அப்படின்னா, குருவை பார்க்கின்ற அந்த பார்வையில் நமக்கு அடிக்ஷன் வராது, சரணாகதி வரும் என்ற காரணத்தினால். அப்ப சரணாகதி வரும் என்பதற்காக நீ உயர்வாக பார்த்தால், நீ செய்வது சரி. ஆனால் அடிக்ஷன் வரும் என்று உயர்வாக பார்ப்பதனால் அடிக்ஷன் வருகிறது என்றால், நீ செய்வது தவறு. என்னங்க கன்ஃப்யூஸ் பண்றீங்க? உயர்வா பார்த்தா 2மே வருங்க. உயர்வா பார்க்குற இடத்துல அடிக்ஷனும் வருது. உயர்வா பார்க்குற இடத்துல சரணாகதியும் வருது. அப்போ நீ உயர்வா பார்த்து சரணாகதி வந்துச்சு அப்படின்னா, அது சூப்பர் வெல் அண்ட் குட் தப்பே கிடையாது. அது உன்னை அற்புதமாக உன்னை அடுத்த நிலைக்கு எடுத்து சென்று விடும். அவராகவே நீ மாறிடுவ. தப்பே கிடையாது. ஆனால் உயர்வாக பார்ப்பதினாலேயே அடிக்ஷனும் ஏற்படும். அந்த டேஞ்சர நீங்க உணரணும் அப்படிங்கிறேன். உடனே இங்க கேட்கக்கூடாது. அடிக்ஷன் ஆனா கூட என்ன தப்பு? குரு கிட்ட தானே அடிக்ஷன் ஆறோம். கண்ணன்ட்ட கோபிஸ் அடிக்ஷன் ஆனாங்க. நல்லா தானே இருந்தாங்க. என்றெல்லாம் கேட்காதீர்கள். இப்ப கேள்வி அது இல்ல. ஏன்னா அடிக்ஷன் இஸ் டேஞ்சர் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுவும் சொல்லணும்னா ஒரே வரியில சொல்லிடலாம். கோபிஸ் அடிக்ஷன் இஸ் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. அந்த அளவுக்கு உன்னால அடிக்ஷன் ஆக முடிஞ்சா அதுவும் கிரேட் தான். நான் இல்லைன்னு சொல்லல. அதாவது கண்ணனையே கதியாக பற்றிய அடிக்ஷன். நமக்கெல்லாம் எப்படி அடிக்ஷன் இருக்குன்னா 100 அடிக்ஷன். அதுல எக்ஸ்ட்ரா ஒரு அடிக்ஷன் குரு மேல வரும். தட் இஸ் தி டேஞ்சர் ஆஃப் அடிக்ஷன். பட் கோபிஸ்க்கு எப்படி வந்தது அப்படின்னா, அவங்களுக்கு கண்ணனுக்காக எதையும் இழக்க தயாராக இருந்த அடிக்ஷன். அதாவது தன் கணவனை, தன் குழந்தைகளை, உறவினர்களை, பணத்தை, சர்வஸ்தையும் நான் கண்ணனுக்காக இழக்க தயார்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பியூரஸ்ட் அடிக்ஷனாக கோபிகள் இருந்தார்கள். ஸோ அந்த அளவுக்குலாம் நமக்கு கெப்பாசிட்டி கிடையாதுன்றதுனால, லெட் அஸ் நாட் டிஸ்கஸ் இன்டு தட். நம்மள பொறுத்தவரைக்கும் அடிக்ஷன்னாலே டேஞ்சர். சரணாகதின்னா சூப்பர் தான். அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? ஏன்னா நம்ம ரொம்ப ஈஸியா ஒருத்தர கொஞ்சம் உயர்வா பார்த்த உடனேயே, நம்ம டக்குன்னு அவர குருன்னு நெனச்சுக்கிட்டு அடிக்ஷன் ஆயிட்டோம். குருன்னு பேசிருது. குருன்னு பேசவே வேண்டான்னு அதனால தான் சொன்னேன். குருன்னு பேசினா யூ மஸ்ட் ஹேவ் ஒன்லி சரண்டர். நீ குருன்னு சொல்லிட்டு அடிக்ஷன் ஆனேன்னா, அது பயங்கரமான ஒரு முட்டாள்தனமாக இருந்துவிடும். அது குருவையே கொச்சைப்படுத்தியதாகுமோ என்று நான் அஞ்சுகின்றேன். ஏன்னா குரு உனக்கு சேவை செய்யணும் அடிக்ஷன்னா. சரணாகதினா நீ குருவுக்கு சேவை செய்யணும். அப்ப குருங்கிற வார்த்தையை கொச்சைப்படுத்த செயலாக மாறிவிடும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஆதலால் சொல்லுகின்றேன். நீங்கள் குருவை உயர்வாக பார்ப்பது மிக மிக உன்னதமான விஷயமே என்பதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. புரொவைடட் சரணாகதி வருகிறது என்றால். உயர்வா பார்க்கிறேன். ஆனா எனக்கு சரணாகதி வரல. அடிக்ஷன் தான் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது குருவையே கொச்சைப்படுத்திய செயலாக மாறிவிடுமோ என்று நான் அஞ்சுகின்றேன். சரியா? சோ தட் இஸ் வை ஆஸ்கர் தட் கொஸ்டின் கேட்டதனுடைய நோக்கம் இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. சோ தேர்ஃபோர் குருவை உயர்வாக பார்க்கலாமா? சரணாகதி செய்வதற்காக பார்த்தால் தவறில்லை அப்படின்னு வந்துருது. ஆனால் சரணாகதி ஆகாமல் வெறும் அடிக்ஷன் மட்டும்தான் குருவிடம் வருகிறது அப்படின்னு சொன்னா, அது மகா முட்டாள்தனம் என்றும் வந்து விடுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தட் இஸ் தி மெயின் எசன்ஸ் வை ஐ ஆஸ்கர் தட் கொஸ்டின் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சம்திங் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னா, ஐ ஜஸ்ட் திங்க் என்னுடைய குருவை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். என்னுடைய குருவை நான் வந்து சமமா பார்க்குறேன் அப்படின்னா சொல்லவே முடியாது. 100% கிரேட் தான். எப்பயுமே அவரு உசத்தி தான். குருவை எனக்கு சரிநிகர் சமானமாக பார்ப்பது என்பது இம்பாசிபிள் அப்படின்றத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எந்த நிலையில இருந்த என்ன எப்படி கொண்டு வந்து வச்சிருக்காரு, அவர் இல்லைன்னா என் கதி என்னவாக இருக்கும் என்பதோடு மட்டுமில்லாமல் அவருடைய அன்பு, அவருடைய அந்த ஆற்றல் இதெல்லாம் என்னால ஏணி வச்சா கூட எட்ட முடியாத தூரத்தில் இருக்கின்ற அந்த பாவனை என்பது
கண்டிப்பா என்னைக்கும் மாற போறதில்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன். சோ உயர்வானவரே. சரி, உயர்வானவராக இருந்து விடுவதால், அங்கே அந்த ஃப்ரெண்ட்லி பாவம்னு சொல்லக்கூடிய சமநிலை பாவம் அப்படிங்கிறது தவறுமா? அப்படிங்கிறது அடுத்த முக்கியமான கொஸ்டின். அப்போ சரணாகத பாவத்துல சமநிலை பாவம் இருக்கிறதா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின கொண்டு வாங்க. சரியா? அப்போ உயர்வாக நான் காண்கின்றேன். விளைவாக அவரிடத்தில் என் மனம் சரண் புக துடிக்கின்றது. அவருக்காகவே வாழ வேண்டும் என்று மனம் நினைக்கின்றது. அப்படின்னு நான் அவருக்காக வாழ நினைக்கும்போது, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, "நீயும் நானும் ஒண்ணு தான்டா. இந்த உலகத்தை எல்லாத்தையுமே ஒண்ணா தான்டா பார்க்கணும். நீ 2ஆ பார்க்கக் கூடாதுடா" என்று அவர் வலியுறுத்துகிறார். சரியா? அப்போ நான் ஒருத்தர் உயர்வானவர் ஒரு விஷயத்த சொன்னா தாங்க நம்ம ஃபாலோ பண்ணுவோம். எனக்கு சமமா இருக்கிறவன் சொன்னா கூட நான் காதுலயே கேட்க மாட்டேன். அப்போ உயர்வாக நான் காண்கின்றேன். அதன் விளைவாக அவர் சொல்லுகின்ற வார்த்தை எனக்குள் செல்லுகின்றது. அனைத்தும் ஒன்றென்ற அந்த தத்துவத்தில் நீ வந்தால் தான் எனக்கு நீ பிரியமானவன் என்று சொல்லுகின்றார். அனைவரையும் சமமாக நீ நேசித்தால் தான் எனக்கு பிரியமானவன் என்று சொல்லுகின்றார். சொல்வது யார்? என் நாதன், என் மன்னவன், என் அ என்ன சொல்றது? மிக உச்சத்தில் இருக்கின்றவன். அவர் சொல்லிவிட்டார். அனைத்தையும் ஒன்றாகப் பார் என்று. விளைவாக நான் அனைத்தையும் ஒன்றாகத்தான் காண்பேன். அப்ப என் குருநாதையும் நான் நண்பனாக ஏன்னா அவர நண்பனா தான் பார்ப்பாரு. நம்ம தான் உயர்வா வச்சு பார்த்துட்டு இருப்போம். அவருடைய பிஹேவியர், அவருடைய நடவடிக்கை எல்லாமே நம்மள ஃப்ரெண்டா தான் அவர் நடத்துவாரே தவிர, அவர் வந்து உயர்வுன்ற ஃபீலிங்குள்ள போகவே மாட்டாரு. கண்ணன்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். சரியா? சோ, ஹி மே பி தி குரு, பட் ஹவ் ஹி ட்ரீட்ஸ் அதர்ஸ். எந்த ஒரு குருவுமே. சோ, அடுத்தவர்களையும் நண்பர்களாகத்தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இட்ஸ் அன் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றேன். என்னது? இப்போ இப்போ கண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைகளோட விளையாடிட்டு இருக்கும்போது, ஹி இஸ் ஆக்சுவலி எக்ஸ்ட்ரார்டினரி சூப்பர் பவர் தான். பட் எல்லாருமே அந்த கண்ணனை கிண்டல் அடிச்சு, நக்கல் அடிச்சு விளையாடக்கூடிய அளவுக்கு ஈகோலெஸ்ஸா அவன் இருந்தான். அந்த அளவுக்கு ஈகோலெஸ்ஸா இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுக்கு எல்லாருமே இவன் கூட ஃப்ரெண்ட்லியா பழக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுடுச்சு அப்படிங்கிறத நீங்க பார்க்குறீங்க இல்லையா? சிமிலர்லி நாம உயர்வா பார்க்குறோம். ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, அவர்ட்ட ஈகோவே இல்லங்கிறதுனால தான். அந்த ஈகோவே இல்ல அப்படிங்கிறப்போ, அவர் ஃப்ரெண்ட்லியா நம்மகிட்ட பழக, பழக ஆட்டோமேட்டிக் எவரி ஆக்ஷன் இஸ் ஹேவிங் அன் ஈக்வல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அவர் நம்மகிட்ட ஃப்ரெண்டா பழகும்போது, நம்மளும் அவர்கிட்ட ஃப்ரெண்டா தான் பழகுவோம். அவர்கிட்ட நம்ம ஃப்ரெண்டா பழகுறோம் அப்படிங்கிறப்ப சமநிலைக்கு வந்துட்டோம். அப்ப சமநிலைக்கு வந்துட்டோமா அப்படின்னா, சமநிலைக்கு வரல. அந்த சமநிலைக்கு வந்ததுக்கு காரணமே நான் அவருக்கு உயர்வா நான் பார்த்ததுனால தான். அவர நான் எப்பயுமே உச்சத்துல வச்சிருக்கிறதுனால தான், அவர நான் சமமா பார்த்து அவரோட நண்பனா விளையாடுறேன். அவர் கூட நண்பனா பழகுறேன். என்கிட்ட கம்ப்ளீட்டா எந்த விதமான சீக்ரெட்டும் இல்லாம ஓப்பனா நான் ஷேர் பண்ணி அவரோட விளையாடுறேன். ஏன்டா அவ்ளோ சமமா பழகுற? ஏன்னா நான் அவர உயர்வா பார்க்கிறேன். குழப்புறேன்னு நான் நினைக்கல. சரியா தான் போறேன்னு நினைக்கிறேன். So, as long as I see him as a greater and greater and greater, I will treat him equally and I will love like anything else. அதாவது என்னுடைய நேசத்தை எப்படி வேணும்னாலும் காட்டலாம்ன்னு அவர் எனக்கு சுதந்திரத்த குடுக்குறாரு. அத நினைக்கும் போதெல்லாம் அவர் எங்கேயோ போயிடுறாரு என் மனசுல. எங்கேயோ போறதுனாலேயே அவரோட நான் அதாவது முழுமையான செல்லத்த எடுத்துக்கிறேன். முழுமையான சுதந்திரத்த எடுத்துக்கிறேன். முழுமையா அவரோடு ஒன்றி விடுகின்றேன். முழுமையாக அவரோடு ஒன்றி விளையாடுகின்றேன். ஒரு நட்பு ரீதியிலே, அன்பு ரீதியிலே சமமாக நான் அவரிடத்தில் துள்ளி விளையாடுகின்றேன். ஒரு தாய் குழந்தையை தாயிடத்தில் விளையாடுவதைப் போல. ஆக்சுவலா குழந்தைக்கு தெரியும், தாய் இல்லாமல் நான் இல்லை என்று. ஆனால் அந்த குழந்தை தாயை மிக உச்சத்தில் இன்டைரக்ட்டா பார்த்துட்டு இருக்கு. ஆனா எப்படி பழகுது? தாயும் நானும் தானும் ஒண்ணுங்கிற ஃபீலிங்ல தானே பழகுது. சோ அந்த மாதிரி என் குரு மிக உச்சத்தில் இருப்பதனாலேயே, என் மனதில் அவர் மிக உச்சத்தில் இருப்பதனாலேயே, அவரோடு நான் நட்பு ரீதியில் பழக முடிகிறது. நட்பாக இருக்கின்றேன். ஆஹா! என்னையும் ஒரு நண்பனாக நட்பாக பழக அனுமதிக்கிறாரே என்று நினைக்கும்போது மீண்டும் அவர் உச்சத்திற்கு செல்லுகிறார். அவர் உச்சத்திற்கு செல்ல செல்ல நான் மீண்டும் மீண்டும் அவரோடு நட்போடு இணைகிறேன். இப்படி நான் புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றேன். சரியா? சோ திஸ் இஸ் வாட் வி கால் அஸ் சரணாகதா ஃபீல். அப்போ முழுமையான உச்சத்தில் இருக்கும்போது சரணாகத பாவம் வருகிறது. சரணாகத பாவத்தில் 2ம் வேறு வேறு அல்ல, 2ம் ஒன்றாக இணைகிறது. அப்ப சமநிலை வருகிறது. சமநிலைக்கு வந்ததுக்கு காரணமே நான் உச்சத்துல வந்து பார்த்ததுனால தான். அப்போ நீ குருவ எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ உச்சத்துல வச்சு பார்க்கணும். அது உனக்கு சரணாகதத்தையும், சமநிலையையும் கொடுக்கணும். அப்படி குடுத்துச்சுன்னா நீ ரைட்டா போயிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஆனா நான் உச்சத்துல பார்க்கிறதுனாலேயே சமநிலையும் குடுக்கல, சரணாகதையும் குடுக்கல அப்படின்னு நினைச்சுட்டீங்க அப்படின்னா, வண்டி எங்கேயோ
தப்பா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் என்பதை புரிந்து கொள்வதற்காக மட்டுமே நான் இந்த கேள்வியை கேட்டிருந்தேன். இப்போது புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். திஸ் இஸ் மை ஆன்சர்.